வீடியோ பார்த்துட்டு வரதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மைண்ட் ப்ளோவிங் செயல்கள் தான் பார்க்க போறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக்ல வீடியோ வேணுச்சிங்கன்னா மறக்காம காமெண்ட்ஸ் பண்ணுங்க. அந்த ஒரு வீடியோ உங்களுக்காக வரும் கண்டிப்பாக. நீங்கள் விரும்பும் ஆண் உங்களை அதிகளவில் காதலித்தால் மட்டும்தான் உங்களை அதிக நாட்கள் சந்திக்கும் பொழுது உங்களை தூக்கி பிடித்து கட்டிப்பிடிப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் உங்களை விரும்புகிறாங்க. நீங்கள் மீட் பண்ணது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் லவ்ல வந்து விரும்பிக்கிட்டு இருக்கீங்க. 1 இயராக பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள லவ் இருக்குது. 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் மீட் பண்ண வரீங்க, இல்லை 2 இயருக்கு அப்புறம் நீங்கள் மீட் பண்ண வரீங்க அப்படின்ற போது வந்த ஸ்பில்ல உங்களை கட்டிப்பிடிப்பாங்க. தூக்கி கட்டிப்பிடிக்கிறனாலும் உங்களை கண்டிப்பாக கட்டிப்பிடிப்பாங்க. அந்த ஒரு டைமில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் மற்றவங்கள பற்றி யோசிக்க மாட்டாங்க, இன்னும் நடக்குது யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உங்களை பார்த்த சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, வீடியோ காலில் அப்புறம் ஃபோனில் அதிகமாக பேசிக்காமல் இருந்ததுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. எப்பவுமே பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் வராது. வெகு தொலைவில் இருந்தே நீங்கள் ஒரு நபரை காதலிக்கும் பொழுது அந்த ஒரு நபர் வீடியோ காலில் உங்களை கட்டிப்பிடிப்பது போன்று செய்கை செய்தார்கள் என்றால் அவர்கள் மனதளவில் இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம். நீங்கள் விரும்பக்கூடிய நபர்கிட்ட நேரில் மீட் பண்ணுறீங்க, வீடியோ கால்லையும் பேசுறீங்க அப்படின்ட்டு வரும்போது அந்த வீடியோ காலில் பேசும்போது அந்த ஆண் வீடியோ கால்லே உங்களை கட்டிப்பிடிக்கிற மாதிரி செய்கைகள் சும்மா அப்படி ஹக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்கனாலே அந்த ஆணுக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய காதலை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா தான் இதை நிறைய நபர்கள் பார்க்குறாங்க. முக்கியமாக இந்த இடத்துல காம எண்ணங்கள் வெளிவராமல் அன்பை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. நீங்கள் விரும்பும் ஆணுடைய மனதில் அதிக அளவில் கவலையும் அதிக அளவில் சந்தோஷமும் இருக்கும் பொழுது தன்னை அறியாமலே உங்களை கட்டிப்பிடிப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணை நீங்கள் விரும்பும் பொழுதும் அல்லது திருமணத்துக்கு அப்புறமா உங்க கூட இருக்கும் பொழுதும் இருக்கிறீங்க அப்படின்ற போது அவங்க மனசில் உள்ள அதிக உள்ள சோகம் கஷ்டம் இருக்கும் பொழுதும் சந்தோஷம் இருக்கும் பொழுதும் தன்னை அறியாமலே பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் இருக்கும்போது தனக்கு யாராச்சும் கூட இருந்தா அப்படின்ற போது தன்னை அறியாமலே தனக்கு பிடிச்சவங்களை ஹக் பண்ணுவாங்க. அதை எடுத்து தனக்கு அதிகளவுல சந்தோஷமா இருக்காங்கன்ற போது ஒரு மகிழ்ச்சியில ஒரு ஆனந்தத்துல அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தனக்கு பிடிச்சவங்கள தான் ஹக் பண்ணுவாங்க. எல்லாரையும் இல்லை, தனக்கு பிடிச்சவங்கள மனசுல நெருக்கமா இருக்கவங்கள மட்டுமே இந்த மாதிரி விஷயங்கள் கஷ்டம் சோகம் வரும்பொழுதும் சந்தோஷம் வரும்பொழுதும் ஹக் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. உங்க லைஃப்லையும் நடக்கலாம். ஒரு ஆணுக்கு மனதளவில் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் பிடித்த ஒரு நபர் அவருடன் இருக்கும் பொழுது அவர்கள் கவலையும் அவர்கள் கஷ்டமும் காணாமல் போய்விடும். இங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஒரு விஷயம் நடக்கும். ஹக் பண்றது மட்டும் விட தன்னோட லைஃப்ல ஒரு எவ்வளவு பெரிய கஷ்டம் நடந்ததா சரி, எவ்வளவு பெரிய சோகம் நடந்ததா சரி, நமக்கு பிடிச்சவங்க நம்ம பக்கத்துல இருக்கும்போது நம்ம அவங்க கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபீலே இருக்கும். அந்த ஒரு டைம்ல நம்மளோட கஷ்டங்கள் நம்மளோட பிரச்சனைகள்லாம் ஞாபகம் வராது. பட் ஒரு சிலவங்க ஃபேக்கா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உங்க கூட இருக்கும்போது நீங்க அவங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். எந்த ஒரு இடத்துல கஷ்டத்தை மறந்து நீங்க சந்தோஷமா இருக்கீங்களோ யார் கூட இருக்கும் பொழுது அவங்க உங்க லைஃப்ல பெஸ்டான ஒரு பர்சன். கண்டிப்பா உங்க லைஃப்ல ஆணோ பெண்ணோ யாரையுமே எப்பவுமே விட்டுறாதீங்க. நீங்கள் விரும்பும் ஆண் உங்களை கண்களை பார்த்து கொண்டு கட்டிப்பிடித்து உங்களிடம் பேசினால் இருவருக்கும் இடையிலான காதல் அதிகரிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க 2 பேருமே ஹக் பண்ணிக்கிட்டு கண்ணையும் பார்த்து பக்கத்துல வச்சு நீங்க பேசும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு இடையிலான காதல்ங்கிறது அதிகரிக்குமா. ஏன்னா உங்களுடைய மூச்சு காத்தாலும் படுறது அளவுக்கு நீங்க ரொம்பவே நெருக்கமா இருப்பீங்க. முக்கியமா நீங்க கண்ணை மட்டும்தான் பார்க்க போறீங்க. அவங்களுடைய உடம்பு அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தவறா பார்க்க போறது இல்லை. அதே மாதிரி பெண்களும் எந்த ஒரு விஷயத்தையும் அங்கிட்டமா பார்க்க போறது இல்லை. உங்க லைஃப்ல உங்களோட லவ்ல 2 பேரோட கண்களும் கண் பார்வை மூலியமா உங்களுடைய காதலை வெளிப்படுத்திக்கிறீங்க. அந்த இடத்துல உங்களோட பேச்சுக்கள் மூலியமா உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஆசைகளையும் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய காதலையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுன்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற இருந்துச்சுன்னா வீடியோ பார்க்குற வரைக்கும் சீட்டா பாய்.